Hi viewers, இன்னைக்கு வந்துட்டு Wednesday ஸ்பெஷலா வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒமேகா 3 அப்படினு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரன்ட்டோட ஃபவுண்டர் திவ்யா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் திவ்யா. திவ்யா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி கொடுக்க போறீங்க திவ்யா? இன்னைக்கு சிம்லா ஆலு சாகு டிக்கா பண்ண போறேன். சிம்லா ஆலுனா டபியோகா அந்த மரவள்ளி கிழங்கு பண்ண போறீங்களா? வெரி குட். என்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? மரவள்ளி கிழங்கு, பச்சை பட்டாணி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்பினாச், மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ். இது வந்து பைண்டிங் பண்ணி then idhula some spices add panni enna spices ginger garlic paste separate vechiruken ma'am apra turmeric powder amchur powder dry mango powder then vandu chaat masala green chilli paste okay turmeric salt butter vandittu saathe pandradhukku right super idha idukku theviyana ingredients okay pinna patani pinna spinach coriander leaves kottamalli pudina paste green chilli paste garlic paste வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ginger 1 teaspoon salt வந்து ஆல்ரெடி வந்து பட்டாணிலயும் போட்டுருக்கோம் அந்த மரவள்ளி கிழங்குலயும் போட்டுருக்கோம் சோ அதனால இந்த இதுக்கு மட்டும் அளவா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அம்ச்சூர் பவுடர் சாட் மசாலா பவுடர் ஆமா ஓகே இது வந்து அம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் இது கிடைக்கலனா லெமன் கூட லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு இது வந்து சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போடுறதாங்க ஓகே ஸ்மாஷ் பண்ணிடலாம் சோ எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணி போறீங்க ஆமா ஓகே சோ அப்படியே டம்ப்ளிங் மாதிரி ரெடி பண்ணி தவால வச்சு grill பண்ணி பட்டர் போட்டு பண்றது இது மெயினா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறனா நம்ம கொடுக்கலாம் ஏனா கீரை ஆட் பண்ணிருக்கோம் தென் வந்து சில்லி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டுருக்கோம் ஓகே நம்ம சும்மா வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா சீசனிங் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும் இதே வந்து ஸ்ப்ரவுட்டட் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேம் ஸ்ப்ரவுட்டட் பீஸ் கூட ஆட் பண்ணலாம் வேற எந்த கீரை வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் குட் சூப்பர் அப்படியே எல்லா டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ண போறீங்க இல்லையா ஃபுல்லா நம்ம டம்ப்ளிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க மேம் இது ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு பட்டர் யூஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை அட பத்த வச்சிரலாமா பத்த வச்சிரலாம் பேன் வச்சாச்சு பட்டர் போட்டு பண்ண போறீங்க இல்லையா ஆமாங்க மேம் பட்டர் குக்கிங் பட்டரா ஆமாங்க மேம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இல்லையா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இல்லையா ரைட் இல்லை ஸ்லோ பண்ணிக்கலாமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓகே லைட்டாக வந்து ஆயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி தடவிட்டுங்க ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணிட வேண்டியதாங்க ஓகே நம்ம நார்மலாக வடையெல்லாம் செய்கிற மாதிரி இதுவும் ஒரு சின்ன ஒரு வடை மாதிரி தான் வச்சுக்கோங்க இதில் ஆல்ரெடி எல்லாமே நம்ம பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஆமாங்க மேம் ரொம்ப நேரம் தேவையில்லை லைட்டாக ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்தோம்னா போதும் குட் நைஸ் சூப்பர் இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் கிரில் ஆகணும் இல்லையா திவ்யா ஆமாங்க மேம் இது அப்படியே லைட்டாக நம்ம வேக வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டு அதையும் இது பண்ணி எடுக்க வேண்டியது இப்போ டர்ன் பண்ணி போட்டுக்கலாமா ஆமாங்க இப்போ வந்து ஒரு சைடு குக் ஆகிருக்கும் இந்த சைடு ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்க வேண்டியதாங்க
இந்த மாதிரி கலர் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. இது வந்து எதுவுமே நம்ம சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க மேம். இதுக்கு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதுலேயே வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பீஸு அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். குட். சரி திவ்யா, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்கள் சமையலில்? அவருக்கு காரம் இல்லாமல் இருக்கணுங்க மேம். மெயினாக கிராப் வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு, கிராப்பு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நியூவாக வந்து டக்கும் சேர்ந்துருக்கு அந்த லிஸ்ட்டில். சூப்பர். இப்போ திருப்பி பட்டர் மேலே அப்ளை பண்ணுமா? இதில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க மேம். ஏன்னா இது ஆல்ரெடி இருந்த பட்டர் ஃபுல்லாகவே அது அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அந்த அடியில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அப்படியே சைடில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு போயிடும். ரெண்டு பக்கமும் grill ஆயிடுச்சுன்னா சிம்லா ஆலு டிக்கி ரெடி இல்லையா? ஆமாங்க. ரைட், சூப்பர். அடிக்கடி வீட்டில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அடிக்கடி வீட்டில் இந்த சிறுதானியத்தில் கஞ்சி, பாயாசம் இந்த மாதிரி. தென் வந்து மார்னிங் டிஃபன் எப்போவுமே வந்து ராகி, கம்பு இந்த மாதிரி தான் மில்லட் பேஸ்டு தான். மத்தியானம் எப்படியும் மார்னிங்கே அப்படி மில்லட் பேஸ்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு சுண்டல் இருக்கும் கண்டிப்பாக வீட்லேங்க. ஏன்னா பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வந்து மார்னிங் டைம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஏதோ சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்டாலாச்சும் நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஏதோ ஒரு சுண்டல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்டட் அந்த பச்சை பயிறு, தட்டைப்பயிறு இது ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ரெடி ஆச்சு இல்லையா? ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. ஓகே. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மரவள்ளி கிழங்கு மாதிரி இல்லை. அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க திவ்யா. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். சிம்லா ஆலு சாகு டிக்கா. தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு, வேக வைத்து மசித்த பச்சை பட்டாணி, பசலைக்கீரை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், ஆம்ச்சூர் தூள், சாட் மசாலா, பச்சை மிளகாய் விழுது, உப்பு, வெண்ணெய். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மசித்த மரவள்ளி கிழங்கு, மசித்த பச்சை பட்டாணி, பசலைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் விழுது, பூண்டு விழுது, இஞ்சி விழுது, உப்பு, மஞ்சள் தூள், ஆம்ச்சூர் தூள், சாட் மசாலா ஆகியவற்றை சேர்த்து கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். வாணலியில் சிறிதளவு வெண்ணெய் தடவி கரைந்ததும் பிடித்து வைத்துள்ள உருண்டைகளை வடைபோல் தட்டி இரு பக்கமும் வேகவிட்டு எடுக்கவும். இப்பொழுது சிம்லா ஆலு சாகு டிக்கா தயார்.